கவின் டீல்ஸ் வந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்தோம் பார்த்தீங்கன்னா நியர் செய்யார்கிட்ட நான் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஹைவே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டரில் ரீச் ஆகலாம். பெரிய ரோடு. இந்த ரோடு வந்து சின்ன ரோடு தான். இது வந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு இப்படி தான் இருக்கும் ரோடு. பக்கத்தில் பாருங்கள் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல தண்ணி பைப் தண்ணி இறச்சிட்டு பாருங்கள். நல்ல தண்ணி ஃபுல்லாக நெல் போட்டிருக்காங்க. நல்ல அழகான ஒரு வில்லேஜ். இதில் தான் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம். 6.88 ஏக்கர் சேலுக்காக பார்க்க வந்திருக்கோம். ஆன் ரோடு மேலே இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ் ரோடு மேலே இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. ஃபார்ம் ஹவுஸோடு இருக்குது. பட் ஹவுஸ் வந்து அவர் தலை நிறுத்திக்கிறாரு. பேலன்ஸ் இருக்கிற லேண்ட் வந்து 6 ஏக்கர் வந்து சேலுக்காக கொடுக்குறாங்க. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. அவர் ஆல்ரெடி வந்து நிறைய வந்து டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே வீடு கட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட் பாருங்கள். வெஹிக்கிள் உள்ளே பார்த்து ஒரு கேட் தனியாக பண்ணியிருக்காங்க. இந்த ரோடு உள்ள நிலத்தில் நியர் கிணறு கிட்ட வரைக்கும் போகும். நான் உள்ளே காமிக்கிறேன். கிணறு இருக்கிற இடம் வரைக்கும் போகும். அவர் இப்போ என்ன பண்ணுறாருன்னா இங்கேருந்து ஒரு 70-80 அடி ஃப்ரண்டேஜில் உள்ளே குத்துறாரு. வீடு அவர் வச்சுக்கிறாரு. 70-80 அடி ஃப்ரண்டேஜ்லேருந்து உள்ளே நான் காமிக்கிறேன். இங்கேயே நம்ம ஃப்ரண்டேஜ் எடுத்துக்கலாம். அப்படியே இந்த பனை மரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இது பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுலேருந்து ஃப்ரண்டேஜ் வரும். உங்களுக்கு நல்ல ஃப்ரண்டேஜ் 60-70 அடி வரும். அப்படியே வந்து உள்ளே நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். வீடு மட்டும் அவர் எப்பயுமே இங்கே இருப்பாங்க. ஓனர்ஸ் பக்கத்தில் எப்பயுமே இருக்கிறதால உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டும் இருக்கும். நம்ம உள்ளே போய்ட்டு ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ உள்ளே வந்திருக்கோம். கேட்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த பார்ட் இந்த கேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவார். அந்த கேட் வரைக்கும் இருக்க வழி. அது வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 60 அடி வரும். இந்த சின்ன பில்டிங் இருக்கு பாரு. அதுலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணும். இதுலேருந்து அப்படியே கொடுத்துருவார். நேராக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். உள்ளே போய்ட்டு நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. கிட்டத்தட்ட 60 to 70 அடி ஃப்ரண்டேஜ் வரும். அப்படியே உள்ளே போய்ட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் நம்ம இப்போ உள்ளே வந்திருக்கோம். நம்ம இந்த வீட்டுக்கு முன்னாடி தான் நின்று இருந்தோம். பின்னாடி வந்து நம்ம இப்போ வந்திருக்கோம். இது ஃபென்ஸ் பண்ணியிருக்காரு பாருங்கள். அந்த வீடு வந்து அவர் எடுத்துப்பார். வீடு வரைக்கும் அவங்க எடுத்துப்பாங்க. நமக்கு வந்து அந்த சைட்லேருந்து இடம் கொடுக்கும். நான் வெளியில் காமிச்சோம். அந்த சைடில் தான் என்ட்ரன்ஸ் வரும். அப்படி கிட்டத்தட்ட ஒரு 50 அடிக்கு மேலே என்ட்ரன்ஸ் வரும். ரோடு பெரிய ரோடு மாதிரி உள்ளே வந்துட்டு அப்படியே அதில் ஜாயிண்ட் ஆகிட்டு பெருசாகிடும். நல்லா பைப் லைன் எல்லாமே பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. பார்த்துருப்பீங்க என்ட்ரன்ஸில் ஆன் வில்லேஜ் ரோடு தான். சின்ன ரோடு தான். பட் ஆனால் ஏரியா வந்து ரொம்ப நீட்டாக தண்ணி வசதி ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் எல்லாருமே பைப் லைன் பண்ணியிருக்காங்க. பைப் லைன் பாருங்கள். ப்ராப்பர் பைப் லைன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு வந்து இவர் இப்போ தான் மழை பெஞ்சுது 2-3 தடவை. அதனால் பில்லு முளைஞ்சி போயிருக்கு. அவர் இப்போ விற்கிறதால எதுவுமே பயிர் போடல. க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் சென்னையிலேருந்தே வந்து இந்த இடத்த நீங்கள் வாங்கினீங்கன்னா கூட சவுக்கு மரம் போட்டுடலாம். சவுக்கு மரம்லாம் போட்டலாம். நீங்கள் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்ல ஒரு வருமானம் வரும். போட்டு வச்சுன்னு ஒரு ஆள் மட்டும் பார்த்துக்கிறதுக்கு விட்டுட்டீங்கன்னா போதும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அறுவடை அன்றைக்கி இது பண்ணிக்கலாம். இல்லை வேர்க்கடலை போடலாம், கரும்பு போடலாம், நெல்லுலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அரிசி எங்கே வாங்குகிறோம் எப்படி வருதுன்னே தெரியாது. எண்ணெய் வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணால் கூட தெரியாது. இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கும் இந்த இடத்த நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சென்னைக்கு கிட்ட நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டியோட காசு வந்து நல்லாவே தெரியும். இங்கே வந்து இந்த 6 ஏக்கர் வாங்குகிற காசு வந்து நீங்கள் அங்கே 1 ஏக்கர் தான் வாங்க முடியும். அந்த மாதிரி தான் இருக்குது ப்ரைஸ் கம்மியாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு டிஸ்டன்ஸ் பிரச்சனை இல்லை அப்படின்னா இந்த இடத்த நீங்கள் வந்து வாங்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணது செங்கல்பட்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட செங்கல்பட்டுலேருந்து நியர்லி வந்து ஒரு 80 கிலோமீட்டரு. எனக்கு 1.25 மணி நேரம் ஆச்சு. பாருங்கள் குருவிலாம் நல்லா இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையோட சேர்ந்துருக்கிற மாதிரி இருக்கும். அந்த குருவி எல்லாமே ஆடு மாடுங்க தண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும் ஏரியா. வில்லேஜ் அட்மாஸ்பியரில் எனக்கு நான் மிஸ் பண்ணிட்டேன். சின்ன வயசில் எங்கள் அப்பா கூட இருந்தேன். நான் மிஸ் பண்ணிட்டேன். இடம்லாம் நாங்கள் விற்றுட்டோம். எங்களுக்கு இடமே இல்லை. பட் நான் இன்றைக்கி நல்லா சம்பாதிக்கிறேன். எனக்கு ஒரு இடம் வாங்கணும்னு சொல்கிறவங்க எல்லாருமே நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் இது வந்து சூட்டபிளான இடமா கூட இருக்கலாம். நல்லா அழகாக வந்து ஒரு வில்லேஜ் அட்மாஸ்பியரில் விவசாயம் பண்ணுறதுக்கு சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி. க்ளீன் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவே அவர் வந்து இந்த இடத்த ரோடு மாதிரி தான் வச்சுருக்காரு. ஹெவி வெஹிக்கிள் உள்ளே வரதுக்கு தான் இந்த இடத்த வச்சுருக்காங்க. லாரி உள்ளே வர மாதிரி ரோடு மாதிரி பண்ணியிருக்காங்க. சைடில் தான் பைப் லைனு. நான் நடந்து போகிறது வரப்பு. கீழே வந்து சைடில் இருக்குது பாருங்கள். இதெல்லாமே வெஹிக்கிள் லாரி உள்ளே வர்றதுக்கு நல்லா அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் சுற்றி பவுண்ட்ரி பண்ணியிருக்காரு. நான் கிட்ட போய்ட்டு பவுண்ட்ரியும் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு காமிக்கிறேன். நல்ல ஒரு பெரிய எக்ஸ்டாண்டு. நம்ம இப்போ கிணறு தான் பார்க்க போகிறோம். கிணறு போய்ட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. கிணறு பார்த்துட்டு வரலாம். ஹை டென்ஷன் லைனோ எந்த ஒரு இபி டிஸ்டர்பன்ஸும் எதுவுமே கிடையாது. ரொம்ப நல்லாயிருக்கு ஏரியா. நல்ல ஒரு மேடான பகுதியும் கூட. ஹைவேல அதாவது ஸ்டேட் ஹைவேலேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் ஒரு நியர்லி வந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் வரும். ஒரு சின்ன ரோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் சின்ன ரோடு வருது. அதுக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் ரொம்ப பெரிய ரோடு. நல்ல பெரிய லாரி பஸ் போகிற மாதிரி பெரிய ரோடு.
இந்த வில்லேஜ் ரோடு மட்டும் தான் நான் வெளியில் காமிச்ச மாதிரி சின்னதாக இருக்குது. அதுதான் ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. மற்றபடி நல்லா இருக்குது ப்ராப்பர்ட்டி. பின்னாடி பனைமரம் இருக்குது. இந்த குருவிலாம் நம்ம பார்க்க முடியாது, தூக்கணாங்குருவின்னு சொல்லுவாங்க. இதில் கூடு கட்டிருக்கு தூக்கணாங்குருவி. சுற்றி பவுண்டரி இருக்குது. இப்போ நம்ம வந்து கிணறு போயிட்டு பார்க்கலாம். கிட்ட போயிட்டு நம்ம இப்போ கிணறு பார்க்கலாம். இதான் கிணறு. நல்ல ஒரு பெரிய கிணறு. ஃப்ரீ இபி சர்வீஸோடு இருக்குது. 7.5 HP மோட்டர் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. இங்கேருந்து பாருங்கள், அதுதான் மெயின் ரோடு. நம்ம பார்த்த வீடு அங்கே இருக்குது. நம்ம லாஸ்ட்டில் வந்திருக்கோம். அங்கே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் வீடியோவை. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. இங்கெல்லாம் ஃபென்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். உள்ளே வந்து புறா இருக்குது. புறாலாம் கிராமத்தில் வந்து ரொம்ப ரேர். நம்ம சிட்டிக்குள்ளே வந்து எல்லா அப்பார்ட்மெண்ட்டுமே இருக்கும். பட் ஊருக்குள்ளெல்லாம் புறா பார்க்குறது வந்து ரொம்ப கஷ்டம். ரொம்ப ரேராக தான் இருக்கும் கிராமத்தில். பின்னாடி ஒரு மாமரம் இருக்குது வருது. ஃபென்ஸ் எல்லாம் ஃபுல்லாக போட்டிருக்காங்க பாருங்கள். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 6.88 ஏக்கர் இருக்குது. 6 ஏக்கர் 78 சென்ட். அந்த 78 சென்ட் அவர் ஹோல்ட் பண்ணிடுறாங்க. 6 ஏக்கர் வந்து சேலுக்காக கொடுக்குறாங்க. ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கரோட காஸ்ட்டு 35 லேக் கோட் பண்ணுறாரு. நெகோஷியபிள். ஒரு அர்ஜென்ட் சேலு. ஆக்சுவலாக இவர் வந்து 40 லட்ச ரூபா சொல்லியிருந்தாங்க ஸ்டார்டிங்கு. இப்போ அதிலே வந்து அவங்க ஸ்டாண்டர்டாகவே கோட் பண்ணும்போது ஒரு 5 லட்ச ரூபா கம்மி பண்ணிட்டாங்க. 35 லட்ச ரூபா வெரி அர்ஜென்ட் சேல்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அர்ஜென்ட். அதனால் அதுலேருந்து நீங்கள் செலக்ட்லி ஏதாவது நெகோசியேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. தேவைப்படுற வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோடய சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்குன்னு நம்புகிறேன். இது மாதிரி உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கோ இல்லை ரெண்ட்டுக்கோ வந்து எங்களை கனெக்ட் பண்ணலாம். நாங்கள் சேலாக ரெண்டல் பண்ணித்தரோம். தேங்க்யூ.